பூமியில் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லி பாட்டு கட்டிட்டாங்க. சபை செய்த மிகப்பெரிய தியாலஜிக்கல் எரர், நிறையா எரர் பண்ணியிருக்கு, 1 2 இல்லை, ஏகப்பட்ட தவறான நம்பிக்கைகள். அதில் மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இயேசுனுடைய ராஜ்யம் இன்னும் பூமிக்கு வரல, அவர் திரும்ப வரும் பொழுது 2ஆம் வருகையில் தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை மாதிரி ஒரு டேமேஜிங்கான தியாலஜி வேறு எதுவும் இல்லை பாருங்க. ஏன்னா இயேசு பிறக்கும் போது என்னன்னு சொன்னாங்க? யார் பிறந்திருக்கான்னு சொன்னாங்க? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இயேசு பேசினது என்னது? ராஜ்யம் இல்லை. ஸோ பிறந்த பொழுது அனௌன்ஸ்மெண்ட் ராஜா, பிரசங்கம் பண்ணது ராஜ்யம். கடைசியில் பிலாத்து கேட்குறாரா, நீ ராஜாவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? நீ சொல்கிறபடியே தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? ராஜா அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகுது. ஓ, இவர் வெறும் யூதருடைய ராஜா இல்லை, உயிர்த்தெழுதலினாலே இவர் யாருக்கெல்லாம் ராஜா? ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவாயிட்டாரு. நம்ம நினைச்சோம் யூதருடைய ராஜான்னு சொல்லி வந்து எங்க உட்காருவாருன்னு? டெம்பிளில் உட்காருவார், தேவாலயத்தில் வந்து உட்காருவாருன்னு நம்ம நினச்சி தேவாலயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா, இயேசு வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இது நான் கட்டுற ஆலயம் இல்லை, நான் கட்டுற ஆலயம் வேற அப்படின்னு சொல்லி, ஓ அவர் இப்போ உன்னதங்களிலே ஏறி இருக்கிறார், ஓ நான் மனுஷகுமாரனை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதை பார்க்கிறேன் அப்படின்றான். யாரு? ஸ்தேவான் பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் தலையாட்டுருங்க, சொல்லு. எங்க பிலிப்பு வரலையா இன்னைக்கு? ஒரு கப்பிள்ஸ் மீட்டிங்கில் இது விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அது பேர் என்னது? தம் ஷராட். அதில் லேடிஸ் டீம் வந்து மென்ஸ் டீமுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க, ரோதை அப்படின்னு. உடனே இவர் வந்து நடித்து காட்டுறாரு. நான் கேட்குறேன், பழைய ஏற்பாடா? ஆமாம் அப்படின்னு. மொதல் 5 புஸ்தகத்தில் வருமா? வராது. அதுக்கடுத்து என்ன, ராஜாக்களில் வருமா, இல்லாட்டி நாளாகமில் வருமா? வரும் அப்படின்ட்டு. நம்மளும் எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு தான் தெரியுது அது புதிய ஏற்பாட்டு கேரக்டர்னு. இது ஏன் பாதி பேருக்கு உங்களுக்கு சிரிப்பு வரலன்னா உங்களுக்கும் தெரியல. நேற்று ரோஷன்ட்ட தொபியானா எனக்கு தெரிஞ்சது நதியான்றான். முடிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இவனெல்லாம் வச்சு அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸ்தேவான் கல்லறியும் போது என்ன சொல்றாங்க? நீ எங்க இருக்கீங்க? சிங்காசனத்தில் இருக்கிற பார்க்க. ஸோ இப்போ சபை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஓகே பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் இருப்போம், கஷ்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கண்ணீரின் பாதையிலே, வனாந்திர பாதையிலே நம்ம போயிட்டே இருப்போம். இயேசு என்ன செஞ்சிருவார்? சீக்கிரமா வந்துருவார். வந்தார்னா என்ன செஞ்சிருவார்? அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருவார். அப்புறம் எல்லாமே என்ன செஞ்சிரும்? சூப்பராயிரும்.
பக்கத்தில் பார்த்து கேளுங்க. 2ஆம் வருகையில் தான் எல்லாம் சூப்பராக ஆகும்னா 2ஆம் வருகையே முதல்ல வந்திருக்கலாம்ல. எதுக்கு முதல்ல ஒரு தடவை வந்து ஒன்றுமில்லாத்துக்கு வந்து போயிட்டு, அவர் முன்னாடியும் எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, கண்ணீரில் இருந்தாங்க, வேதனையில் இருந்தாங்க. வந்தார், மறிச்சார், உயிரோடு இருந்துச்சார். திரும்ப அதே மாதிரி தான் ஸ்டோரி கண்டினியூ ஆகும். திரும்ப அவர் 2ஆவது வருகையில் வந்து தான் எல்லாத்தையுமே டேர் பண்ணுவார்னா, முதல்ல என்ன பண்ணலாம்? எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஊட்டி விடும் போது இந்த கடைசி உருண்டையை கொலான்னு இருக்கும் பாருங்கள், அது பிடிக்கவே பிடிக்காது. அதைத்தான் பிடிச்சிட்டு வாயில் அப்படியே ட்ரை பண்ணுவாங்க. இவன் இவ்வளோ சாப்பிட்டாச்சுல, இந்த கடைசி உருண்டையை விட்டுருங்க அப்படின்னா இதில் தான் சத்து இருக்குன்னாங்க. நான் தான் கேட்பேன், இதில் தான் சத்து இருக்குன்னா அதை முதல்லையே கொடுக்க வேண்டியதானே. கடைசி உருண்டையில் தான் சத்து இருக்குன்னா அதை முதல்லையே கொடுத்துட வேண்டியதானே. அதை எதுக்கு கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் இவ்வளோ சத்து இல்லாமல் கொடுத்ததெல்லாம் அப்புறம். ஸோ 2ஆம் வருகையில் தான் எல்லாமே நடக்கும்னா அதை முதல்லையே வந்துட வேண்டியதானே. எதுக்கு வந்து மறித்து உயிரோடு எந்திரிச்சு, அட்லீஸ்ட் வந்து மறித்து 2000 வருஷமா கல்றக்குள்ளேயே இருந்தாலாவது சரி வந்தாருங்க, மறிச்சிட்டாரு, கொன்னுட்டோம், அவர் உயிரோடு இருந்திருக்க வரைக்கும் என்ன செய்ய முடியாது, எதுவும் மாறாது, அவரும் கல்றையில் இருக்கார், நம்மளும் கல்றையில் இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதான். அவரை உயிரோடு எழுப்பி சிங்காசனத்தில் உட்கார வச்சு திரும்பவும் ஸ்டோரி அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல. அந்த அளவுக்கு யோசிக்கிறவங்களுக்கு அளவுக்கு சபைக்கு என்ன வளர்ச்சி இல்லை, மூல வளர்ச்சி இல்லை. ஏன் அப்படின்னா சபை வந்து பாஸ்டர் சொல்லிட்டார், அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படியே வளர்ந்துட்டதுனால கையிலேயே ஒரு புக்கு எழுதி கொடுத்து 1000 டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். பக்கத்தில் மண்டையில் லைட்டாக தட்டி சொல்லுங்க, யோசிக்கிறத குறித்து தேவன் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ இயேசு சிங்காசனத்தில் இருக்கிறார் அப்படின்னா இயேசு அரசு ஆளுகிறார், இயேசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஏன் இன்னும் உலகம் வந்து அதை நம்ப மாட்டேது? ஏன் உலகம் நம்ப மாட்டேது சொல்லுங்க. நம்மளை பார்த்தோன்னே அவனுங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேது. இவங்க ராஜ்யத்தின் பிள்ளைகள் மாதிரி தெரியலையே. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, த்ரோன் மைண்ட் செட், சிங்காசன மனப்பான்மை, சிங்காசன மனநிலை அப்படின்னு இருக்கு. அதை தான் வந்து சபைக்கு ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க ராயனுக்கு தான் உலகை அரசாளுகிற ஒரு மனப்பான்மை இருக்குன்னா, உன்னதங்களில் வீற்றிருக்கிற உனக்கு எப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். ஆனால் நீ இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்க, வார்டு கவுன்சிலர் சீட்டு கிடைச்சா போதும். என்னன்னா நமக்கு இன்னும் என்ன புரிய மாட்டேது, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அது இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை காட்டிலும் பெருசு அப்படின்றது தெரியாமல் இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருந்தது பாருங்க. எலியா எலிசாக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஸோ எலியா எலிசாலாம் எதை ஆகணும்னு ட்ரை பண்ணல, நாம் யூதர்கள் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து யாரோட சண்டை போடணும், எவனோடையாவது சண்டை போட்டு எவனோடையாவது போய் சிங்காசனத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யல, ட்ரை பண்ணல. நாமான்லாம் ஒரு பெரிய கமாண்டர், அவன் வரான்,
நம்ம ஆட்களாக இருந்தால் இந்நேரம் அவனை போய் கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பானுங்க, ரதத்தை தொடச்சிட்டு இருப்பானுங்க, ஏதாவது ஒரு சீட்டு போட்டு தாங்க அப்படின்னு. அவன் வெளியவே வரல பதில் சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுது, நான் சீட்டில் உட்காராமல் இருக்கலாமா இருக்கும், ஆனால் எங்கே உட்காந்துருக்கேன், உண்மையான சீட் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டியில் உட்காந்துருக்கேன். சங்கீதம் 2 சங்கீதம் 2 புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட மேட்ரு தெளிவாயிரும். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சொல்லுங்க, பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். எபிரேயர் 12:22 என்ன வருது? நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. பக்கத்து சொல்லுங்க, வந்து சேர்ந்தீர்களே. என்ன எழுதுறாரு? நீ எங்க வந்து சேர்ந்துட்ட? பழைய ஏற்பாட்டில் சீயோன் மலை, சீயோன் மலை, சீயோன் மலை, சீயோன் மலையில நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், ராஜாவை வச்சிருக்கேன், அதுதான் கொடுமுடி, அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான இது மவுண்டன், எல்லா மவுண்டனுக்கும் மேலான பர்வதத்தை நான் என்ன செய்வேன், உயர்த்துவேன். அப்படின்லாம் வந்த இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிட்ட? வந்து சேர்ந்தீர்களே. ஸோ சியோன் பரம எருசலேம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? எருசலேமில் இருக்கிற சியோன், சியோன் மலைக்குன்று, அந்த மலைக்குன்றில் ஏதோ உட்கார்ந்து இருந்தது, சாலமோன் கட்டி திரும்ப இடிந்து திரும்ப ஏரோது புதுப்பித்த தேவாலயம், செகண்ட் டெம்பிள், ரைட்? அது அங்கே உட்கார்ந்து இருந்தது. இப்போ ஒரே பிரச்சனையா இருக்குல்ல, இதை இடிச்சிட்டாங்க, அதை இடிச்சிட்டாங்க, இங்கே அங்கே அதுதான் இருந்தது, இதுதான் இருந்தது. இப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபேவர் பண்ணுறதுக்காக சரி நான் அந்த டெம்பிள் என்ன செஞ்சிடறேன், கட்டித்தரேன் அப்படின்ற மாதிரி ஏரோது என்ன பண்ணுறான், ஒரு பொலிட்டிக்கல் மூவ்ல அதை ரிவைவ் பண்ணி தரோம். ரிவைவ் பண்ணி தந்த உடனே இவங்களுக்கெல்லாம் எது நிறைவேறினதாக எடுத்துக்கிட்டாங்க? ஓ, தீர்க்க தரிசனம் நிறைவேறியது, ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தை என்ன செஞ்சிட்டார், திருப்பி எழுப்பி கட்டிட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது இயேசு பொசுக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, ஈட்சி போட்டு 3 நாள்ல நான் கட்டிக்கிறேன்
அப்படின்ட்டார். அது ஒரு பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. அதை வச்சு தான் என்ன செய்யறாங்க, கேஸே எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணுறானுங்க இயேசு மீது. இவர் சொன்னாருங்க, கேட்டோம், தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் கட்டுறேன்னு சொன்னாருன்னு. ஸோ சீசர்களுக்கே வெளிச்சம் அடிக்கல. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அடிக்குது வெளிச்சம். அடித்து அவங்க மேலே போய், எஸ்பெஷலி யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. வெளிப்படுத்தின அப்படியே நம்ம ஆட்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அலையேக்கா கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க, ஒபாமா பக்கத்தில் வச்சானுங்க. பாவம் ஒபாமா வீட்டுக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ யாரை வைக்கிறதுன்னு தெரியாமல் புது கேரக்டர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான நியூஸ் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அது ரொம்ப கொடூரமான ஒரு டைம். நீரோ வந்து என்ன பண்ணிருக்கான், அப்படியே சின்னாபின்னமாக்கிட்டு இருக்கான், கிறிஸ்தவர்களை எரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற டைம்ல அந்த மாதிரி ரோம சாம்ராஜ்யங்கள் போய்கிட்டு இருக்கும்போது, மேலே ஏறிவா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேலே ஏறிவா, மேலே ஏறிவா, அசெண்ட். பக்கத்தில் உள்ளவங்களை குலுக்கி சொல்லுங்க, அசெண்ட். அவன் எங்க இருக்கான், பத்மோ தீவினிலே மாதிரி உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும் போது ஒரு சவுண்ட் வருது, மேலே ஏறி வா அப்படின்ன உடனே நான் ஆவிக்குள்ளானேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குள்ளாகிறது மேலே எழும்புகிறது. சொல்லுங்க, ஆவிக்குள்ளாகிறது மேலே எழும்புறது. ஸோ பத்மோ தீவிலிருந்து மேலே ஏறல, பத்மோ தீவில் தான் இருக்காரு. ஆவிக்குள்ளாகிறான். ஆவிக்குள்ளாறதுனால அவன் என்ன ஆறான், மேலே ஏறி வரான். அப்படின்னா என்ன அர்த்தம், the spiritual dimension is a higher dimension. ஆவிக்குரிய பரிமாணம் மேலான பரிமாணம். சொல்லுங்க, ஆவிக்குரிய பரிமாணம் மேலான பரிமாணம். ஸோ உங்கள் மைண்ட் செட் அப்படியே இதில் அப்படின்னு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மேலே ஏறி வா. ஸோ இங்கே ராஜாக்கள் கூட்டம் கூடுறாங்களாம், பேசிட்டு இருக்காங்களாம். ஆனால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஸோ உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிரும் நீங்க த்ரோன் ரூம்ல இருக்கீங்களா இல்லைனா உங்க வீட்டு பெட்ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா. உங்க வாயை பார்த்தா தெரியுமா, பாருங்க பக்கத்துல. நீதிமொழிகள் 17:22. He who sits on the throne laughs. சங்கீதம் 2 சொல்லுங்க, he who sits on the throne laughs. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஸோ நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். திரும்ப தமிழ டிரான்ஸ்லேட் பண்றேன். மன மகிழ்ச்சி நல் மருந்து. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. போறீங்க டாக்டர்கிட்ட, இப்படி 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 ப்ராப்ளம் இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு சீட் எடுத்து கட 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 கடன்னு எழுதுறாரு. கொடுத்துட்டு இன்னொரு சீட் எடுத்து கட கட கடன்னு எழுதி இதை ஒய்ஃப்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கேட்குறீங்க, நான் தானே வந்தேன், சும்மா கொடுங்கங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதையும் எடுத்துட்டு போய் ஒய்ஃபுக்கும் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க, நீங்களும் சாப்பிட்டுக்கிறீங்க. ஏன்? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, மருந்து சொல்லியிருக்காரு. சொல்லுங்க,
ஆண்டவர் மருந்து சொல்லியிருக்காரு. என்னது? மன மகிழ்ச்சி. A merry heart. merry heartனா என்னதுங்க? பாருங்க, அதனால என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்படியே குபீர் குபீர்னு பொங்கிட்டு வருது. அது உள்ள பொங்கி எங்க தெரியுதான்? முகத்துல தெரியுது, வாயில சிரிப்பு வருதான், அப்படி வருதான். அது பேர் தான் என்னது? மன மகிழ்ச்சி. அது என்னதான்? நல்ல மருந்து. முறிந்த ஆவியோ எலும்புகளை. Every disease, medically itself, 95% of diseases are psychosomatic diseases. அப்படின்னா என்னன்னா, 95% வியாதிகள் எல்லாம் உங்களுடைய உணர்ச்சி நிலை ஒரு மாதிரி இருக்கிறனால, உங்க சரீரம் அஃபெக்ட் பண்ணப்படுறதுனால தான் வருது. %95 சுகரா இருக்கட்டும், உப்பா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். ஏன் வருது அப்படின்னா, நம்ம மனநிலை, இமோஷனல் லெவல், அது டொயின்னு முறிந்த ஆவியா போகும் பொழுது எலும்பு என்ன செஞ்சிருதான்? உலர்ந்து போகிறது. ட்ரை, அப்படியே ஒடுங்கிடும். ஒடுங்கின ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அப்படியே போயிறாங்க. டிப்ரெஷன் டிப்ரெஷன். ஆனா இந்த சோ கால் டிப்ரெஷன்ன்றது என்னது? பெட்ரூம் மனநிலை. கரெக்டா? உங்களுக்கு நடக்கிறது, உங்க வீட்டில் நடக்கிறது, உங்க சொந்தக்காரங்க சொன்னது, இவன் சொன்னது, உங்க ஆஃபீஸில் சொன்னது, இது பண்ணது, இது பண்ணது, அது பண்ணது, அதையே உங்க மைண்டுக்குள்ள அப்படியே ஓட்டி ஓட்டி ஓட்டி, அப்புறம் அப்படியே ரிவர்ஸில் ஓட்டி ஓட்டி ஓட்டி, அப்புறம் நடுவில் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து திரும்ப திரும்ப அதை சொல்லி, அவங்களோட மனசுலேயே நீங்கள் பேசி குத்து சண்டைலாம் போட்டு, அவங்க நேரில் பார்க்கும்போது சிரித்து, ஆனால் மனசில் திரும்ப பேசி, பாத்ரூமில் பேசும்போது அப்படியே பேசிக்கிட்டே தண்ணி ஊற்றி, இதெல்லாம் தான் உங்களை என்ன பண்ணுது? லூஸ் ஆக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் தான் உங்களை என்ன பண்ணுது? ஸோ இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? விடுதலை தராராம். எப்படி? உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்? என் பக்கத்துல சிங்காசனத்துல வச்சிருக்கேன். நான் சிங்காசனத்தில் இருக்கும்போது அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது, இவனுங்க கூடி கூடி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருதுன்னு சொல்றாரு. ஏன்னா இவனுங்க இந்த ராஜாக்கள்லாம் நினைச்சு என்ன செய்யறானுங்க? நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு பேசுறத கேட்டா, மேல இருந்து பார்க்கும்போது அதை கேட்டா எப்படி வருதான்? சிரிப்பா வருதான். கரெக்ட் தானே? இப்போ உங்களுக்கு தெரியுது, ஆமான் வந்து பிளான் பண்றான், ஆனா அவன் கட்டுற தூக்குல அவன் தான் தொங்க போறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அவன் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தூக்கு மரத்தை செய்யும் போது உங்களுக்கு பார்க்கும்போது என்னதான் வரும்? சிரிப்பு தான் வரும். இன்னமா பிளான் பண்ணுது பாரு அப்படின்னு சிரிப்பு தான் வரும். ஆனா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மொர்தெகாயா இருந்தீங்கன்னா என்னதுக்கு ஆறுது? யோபு 8:21-22. சத்தமா படிங்க எல்லாரும். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். பக்கத்துல 4 பேரை பார்த்து சொல்லுங்க, இனி அவர் உன்னுடைய வாயை நகைப்பினாலும் உன்னுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். 22.
உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும். இப்படிலாம் சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரனை யோசிக்காதீங்க. எனி அப்போசிங் ஸ்பிரிட், உங்களை எதிர்த்து வருகிற பிசாசின் எல்லா விதமான தந்திரங்களும் அழிந்து போகும். எப்ப? நீங்க எதில் ஆப்ரேட் பண்ணும் போது. மூஞ்ச சொரக்கா மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஜாய் ஆஃப் த லார்ட்ல தான் இருக்கேன்னு வானுங்க. எந்த லார்டு? நான் ஆவியில் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆவியில களி கூர்ந்தா எங்க தெரியுமா? இல்ல 21 பக்கத்துல பொளந்து பாருங்க. வாயில தெரியும், வாயில தெரியும், நகைப்புல தெரியும். யூடியூப்ல நம்ம ஜெசூடியன் போட்டா மெசேஜஸ், செர்மன்ஸ், ஃபால்ஸ் ப்ரீச்சர். இன்னொரு எனக்கு பிடிச்ச டேக் வந்து லாஃபிங் பாஸ்டர். யாருக்கும் கிடையாது. எல்லா பாஸ்டரும் டிப்ரெஸ்ட் பாஸ்டர். ஜெசூடியன் மாத்திரம் ஜெசூடியன் மாத்திரம் தான் யாரு? லாஃபிங் பாஸ்டர். எந்த பாஸ்டர் அது லாஃபிங்கா? இல்லை, அவன் பிரச்சனையை வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அழுதுனே இருக்கான். லாஃபிங் பாஸ்டர் ஜெசூடியன் மாத்திரம். ஏன்னா எங்கே தெரியும்? வாயில தெரியும். சங்கீதம் 126 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ட்ரீம் மாதிரி இருக்கும் ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது. உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது எப்படி இருக்குமா? பிஞ்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குமா? இது நிஜமா நடக்குதா இல்லைனா கனவுதான் பார்க்கிறேனா? சொல்லுங்க. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல். அது எப்படி இருக்குமா? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த. பாருங்க, ஏன்னா சொல்லி எல்லாத்தையுமே ஆவியில கொண்டு போயிடுவானுன்னு தெரியும். அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கு வாய் வாய் வாய். ஓ வாய் சொல்லுங்க, ஓ வாய். ஆனா நம்ம ஆட்கள் வாயை திறந்து துதிக்கிறக்கே என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இங்க இருந்து தார் குச்சி போட வேண்டியது இருக்கு. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. ஏன் இன்னும் எந்த நிலைமைக்கு போல? த்ரோன் ரூமுக்கு போல. எந்த ரூம்லயே இருக்கோம்? பெட்ரூம்லயே இருக்கிறனால வாயிலிருந்து என்னதான் வருது? நெகட்டிவிட்டி தான் வந்துகிட்டே இருக்கு. வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். புரியுதுங்களா? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்ல, ஏன் நம்ம இப்போ ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னே ஜனங்க உலகத்துக்கு தெரியல? ஏன்னா உங்களை பார்த்து அவன் பார்த்து ஏதாவது பரிதாபப்பட்டு ஏதாவது செய்கிற நிலைமையில தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜாயில் ஆப்ரேட் பண்ணும் போது, த்ரோன் ரூம் மைண்ட் செட்டில் இருக்கும் போது புறஜாதிகள் பார்த்து சொல்லுவாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார். அவங்க மாத்திரம் இல்லை, அதை விட பெரிய ரெவலேஷன் என்னது? கர்த்தர், அடுத்த வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருந்தோம் அப்படின்னு நீங்களும் சொல்வீங்க. சொல்லுங்க, God has done great things for me. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தாவே நெற்கத்தி வெள்ளங்களை
திருப்பது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புகிறான். நம்ம ஆட்கள் என்ன பண்றதுன்னா, கண்ணீரோடு விதைக்கிறது இல்லை, கண்ணீரோடே நிறுத்திடுறானுங்க. கஷ்டமான சூழ்நிலையில போகும்போது அழுகிறோம், ஆனால் அந்த அழுகிற சீசன்ல என்ன பண்ணணுமா? விதைக்கணும். ப்ராமிசஸ்ல விதைங்க. இப்போ வேலை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. சரி, வேலையில்லைன்னு அழுகிறத விட்டுட்டு அந்த சீசன்ல என்ன செய்யுங்க? ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் விதைங்க. ஏதோ ஒரு கோர்ஸ், ஏதோ ஒரு ஸ்கில் செட், ஏதோ ஒரு புதிய காரியத்தை நான் கற்றுக்கிறேன். அது என்ன பண்ணுறீங்க? டஃப்பான சீசனில் நீங்கள் என்ன செய்றீங்க? விதைக்கிறீர்கள். நம்ம ஆட்கள் என்ன செய்யறது? டஃப்பான சீசனில் கண்ணீரோடே தூங்குகிறான், கண்ணீரோடே எந்திரிக்கிறான், திரும்ப கண்ணீரோடே தூங்குகிறான். வேற எதுவுமே பண்றதே கிடையாது. கண்ணீரோடு விதைக்கிறவன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கிறவன். No matter what your season, you can determine your next season by seeding in this season. நீங்க எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய காலகட்டத்தை மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்யலாம்? இந்த காலகட்டத்தில் விதைக்கலாம். ஒர்க் பண்ணுங்க, உங்க ஹார்ட்ல ஒர்க் பண்ணுங்க, உங்க மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து விதைங்க. பண்ண வேண்டிய காரியங்கள் 1000 இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யுங்க? பண்ணுங்க. கண்ணீரோடு பண்ணுங்க. வெறும் கண்ணீரோடே மாத்திரம் இருக்கக்கூடாது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் அறுத்த அரிகள். சொல்லுங்க, அள்ளி தூவும் விதைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அள்ளி தூவும் விதைகள், அறுத்த அரிகள். எஸ் எஸ், ஹார்வெஸ்ட். God is a God of harvest. அவர் அறுவடையின் தேவன், விளையச் செய்கிற தேவன். ஒருத்தன் நடுகிறான், இன்னொருத்தன் நீர் பாய்ச்சுகிறான். விளையச் செய்கிறவரோ தேவன். ஸோ விளையச் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு, அறுவடையை தருகிற தேவன் ஒருவர் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது டஃப்பான சீசனாக இருந்தாலும் எதை நீங்கள் நிறுத்தக்கூடாது? சீடிங் நிறுத்தக்கூடாது. வெறும் பணம் இல்லை, பணமும் இதில் இருக்கு, ஆனால் வெறும் பணம் இல்லை. சீடிங்ன்றது நிறைய மேட்டர் இருக்கு. மெயினாக உங்கள் சீடிங் எங்கே பண்ண வேண்டியது இருக்கு? உங்கள் மைண்ட் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு, உங்கள் ஹார்ட்டில் பண்ண வேண்டியது இருக்கு, மனப்பான்மைகளை மாற்ற வேண்டியது இருக்குது, கண்ணோட்டங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மாற்றும் பொழுது, சீசன் மாறும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? டக்குன்னு இப்போ யோசேப்பு எதில் இருந்தான்? ஜெயிலில் இருந்தான். ஜெயிலில் இருக்கும் போது யாரோ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, தம்பி நீ ராஜ்யத்தின் மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்னா என்ன? நீங்கள் யோசிப்பா தான் என்ன பண்ணுவீங்க? நானே ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், வந்து ராஜா மாதிரி யோசிக்கணும் அப்படி இப்படின்னு தானே எரிச்ச வரும்ல. பாருங்க, ஓவர் நைட் மாற்றிட்டாரு சீசனை, ஆனால் மைண்ட் செட் ஓவர் நைட் மாறாது. பாருங்க, மைண்ட் செட் ஓவர் நைட் மாறாது. முந்தின நாள் கழுதையை தேடிட்டு போயிட்டே இருந்தான், ப்ராஃபட்டோட என்கவுண்டர் ஆச்சு, டப்புன்னு சீசன் சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்பா நீ தான் பா ராஜா அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் ஜக்கு அலேக்கா தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டானுங்க. ஆனால் என்ன செய்யல? மைண்ட் செட் மாறல, இன்னும் கழுத பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிங் அப்படின்ற பேர் இருந்தாலும் பெஸ்ட் கிங்னு வாங்க முடியல சவுலால.
ஆனா வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது விதைத்து கொண்டு இருந்தான். விதைத்து கொண்டிருந்ததுனால சீசன் சேஞ்ச் வந்த பொழுது அவனால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, யாருமே எங்கள் வீட்டில் என்ன சேர்க்கறதே இல்லை, எங்கள் வீட்டில் என் பேரை ரேஷன் கார்டுலேருந்து எடுத்துட்டாங்க. சரி, வீட்டில் இருந்தாலுமே கவர்மெண்ட் ரேஷன் கார்டில் சேர்க்கவே மாட்டானுங்க. கஷ்டப்பட்டு போய் கொடுத்துட்டு வந்தால் வேற ஏதாவது ஸ்பெல்லிங்கில் சேர்த்துடுறாங்க. ரேஷன் கார்டில் சேர்க்கறது தான் முக்கியமா? ஆதார் கார்டில் ஃபோட்டோ எப்படி வந்துருச்சு? யாருக்கு தான் நல்லா வந்துச்சு? டக்குன்னு எடுத்து காட்டினா பயந்துடுறானுங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் குறித்து என்ன செய்ய வேணாம். ஐயோ, என்னை இப்படி வெறுத்துட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை இது பண்ணிட்டாங்களே, என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை, என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை, யாருமே அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்தாலே அந்த மேலே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்கள், சேஞ்ச் யுவர் நரேட்டிவ். உங்கள் மனதிலே ஓடுகிற கதையை என்ன செய்யுங்க, மாற்றுங்க. அதை எந்த நரேட்டிவாக மாற்றணும்? சிங்காசன மனப்பான்மையாய் அதை மாற்றும் பொழுது உங்களுடைய வாய் ஆட்டோமேட்டிக்காக காஸ்பல் புரிய 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 வாய் என்ன பண்ணுதான்? நகைப்பினால் நிரம்புகிறது. ஸோ நகைப்பினால் நிரம்ப நிரம்ப அது என்ன செய்தான்? சீசனை மாற்றுகிறது. சீசனை மாற்றுதான். 149 சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பாருங்க, கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள். அது எங்க இருக்குது? என் பைபிள்ல இருக்கு. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பிரைஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கணீர்னு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் உள்ள இருந்து வரணும். துதி என்ன பண்ணணுமா? விளங்கணும். ஏன்னா இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூர்ந்தா நல்லா இருக்கும் அப்படி போட்டிருக்கா. களி கூற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படி போட்டிருக்கா. களி கூற கடவர்கள். Let Israel rejoice in its maker. Let Israel rejoice in its maker, and let Zion rejoice in its king. ஸோ நீங்கள் சீயோன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ராஜ்யத்தில் இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ராஜா உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ராஜ்யம் இந்த உலக ராஜ்யங்களுக்கு எல்லாம் மேற்பட்டதாக இருக்கிறது, அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நம்ம ஆட்களுக்கு என்னென்னா, ஆவிக்குரிய அப்படின்னொன்னே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பால் குக்கர்லேருந்து வர ஆவியவே நினச்சிக்கிறாங்க. ஆவி அப்படின்னா என்னது? ஆவிப்புடி. இந்த ஆவியெல்லாம் தான் நம்ம ஆட்களுக்கு தெரியும். ஆவின்றது இப்படி சேரை தொட்டு பாருங்களேன், இதை காட்டிலும் ரியலா இருக்கிறது தான் ஆவி. இதை காட்டிலும் ரியலா இருக்கிறது தான். அதை கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து என்னதான்? நிழல். ஸோ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னோடனே நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க? அப்படியே எல்லாத்தையும் பால் குக்கர் ஆவியில் விட்டுறாங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கும் பொழுது
யாரா இருந்தாலும் உங்க முன்னாடி வந்து நின்னா அவங்களுக்கு தெரியும், ஓ இவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, விளையாட முடியாது. நீங்க 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 சாதாரணமா தான் இருப்பீங்க. நீங்க பர்மடாஸ் போட்டுட்டு தான் சுத்தின்னு இருப்பீங்க. Spiritual reality is a greater reality. I'm telling you. Yeah. It doesn't matter. It doesn't matter. அதான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பையனை கூப்பிட்டு, இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம், டேய் ஜெசுடியனோட சேராத, ஏனென்றால் அவன் சபையை நாங்கள் மூடலாம் என்று முடிவு பண்ணிவிட்டோம். அதனால நீ சேர்ந்தேனா உனக்கு என்ன இருக்காது, எதிர்காலம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி ரொம்ப வருஷமாய் போச்சு. டசன்ட் மேட்டர் யார் கூட்டம் கூடுறா, யார் எதிர்த்து நிற்கிறா, யார் என்ன பிளான் பண்றா. நீங்க அப்பாக்கு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு ஆளும் எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் ராஜ்யத்திலே எவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நத்திங். எப்படி பண்ணுங்க, இல்லாட்டி உங்கள் கையில் இருக்கிறது ஏதாவது இப்படி கீழே போடுங்க. கையில் ஏதாவது ஒன்று கீழே போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மேட்டரை கீழே போடலாம். வியாதியை கீழே போடலாம், வறுமையை கீழே போடலாம். யூ நீட் நாட் டேக் திங்ஸ், யூ கேன் புட் இட். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி புரியும்னா, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி புரியும்னா என்ன பண்ணலாம்? அவர் ஜான் ஜீலக் சொல்றாரு, ஐ டோன்ட் டேக் இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது, இன்ஃபெக்ஷன். ஐ டோன்ட் டேக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபெக்ஷன் நான் என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறது இல்லைங்க. இன்ஃபெக்ஷன் எடுக்கிறது இல்லையா? நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, எப்ப பார்த்தாலும் அதிர்ச்சியே சொல்றோம் பாருங்க. ஸோ சளி நினைக்கணும் இவனை விடுறதுக்கு, ஏன்னா அதுதான் உங்களை என்ன செஞ்சது, பிடிச்சது. சளி பிடிச்சது, சளி விட்டுருச்சு. காய்ச்சல் வந்துச்சு, காய்ச்சல் போயிருச்சு. அவர் சொல்றாரு, நான் காய்ச்சல் எடுக்கிறது இல்லை, நான் காய்ச்சல் எடுக்கிறது இல்லை. ஏன், ஏதாவது இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அவரை. ஆமா, ரோமர் 8:2 எடுத்திருக்கேன் அப்படின்றாரு. ரோமர் 8:2 எடுத்திருக்கேன் அப்படின்றார். ஸோ ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நீங்க வேணான்றதை கீழே போட்டுடலாம், வேணுன்றதை எடுத்துக்கலாம். டாக்டர் சொல்லிட்டாரு எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். டாக்டர் சொல்றாரு, அவரு வேலை அவர் சொல்றாரு. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்க கையில் தான் இருக்கு. அதான் டேவிட் ஒய்டோப்போ ஒரு தடவை வீட்டுக்கு வந்தாரா, அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், ப்ளீட் ஆகுது, ரொம்ப ப்ளீட் ஆகுது, பேபி போயிரும் பயமா இருக்கு. அவர் சொன்னாராம், யூ ஆர் பிரெக்னன்ட் வித் பேபி, நாட் வித் பிளட். ரத்தம் போனா போது, பேபி போகாது. ஆனா லவி சொல்லுது, மெடிக்கலி ஹி இஸ் ராங். என்னது, மெடிக்கலி ஹி இஸ் ராங், பிளட்ல தான் பேபி இருக்கு. அப்படி நினைக்கிறனால தான் பிளட் போகும்போது என்ன செஞ்சிருது, பேபியும் போயிருது. மெடிக்கலி, பிலாசபிக்கலி, ஜாகிரபிக்கலி ஏதாவது சொல்லிக்கிட்டோங்க. நீ எடுக்கிறதும் எடுக்காததும், say drop it. அதனால மெடிக்கல் இன்டர்வென்ஷனே தப்புன்னு கிடையாது.
ஏதோ பண்ணி என்ன செஞ்சிருங்க, டிராப் பண்ணு. டோன்ட் டேக் இட். டிப்ரெஷன் என்ன பண்ணலாம்? டிராப் பண்ணலாம். எப்படி டிராப் பண்ணுவீங்க? பக்கத்துல சொல்லுங்க, கதையை மாற்று. டிப்ரெஷன்ன்றது என்னதுங்க? ஒரு விதமா நீங்க அந்த கதையை உங்களுக்கு சொல்லுகிறது தான் டிப்ரெஷன். அந்த கதையை மாத்திட்டீங்கன்னா என்னவா இருக்க முடியாது? டிப்ரெஸ்டா இருக்க முடியாது. டிப்ரெஷன்ன்றது ஏதோ வெளியிலிருந்து அப்படியே வந்து உங்க மேல உட்கார்ந்துருக்குது கிடையாது. நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையை ஒரு விதமாக நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கிறீங்க பாத்தீங்களா? அதுல எதுவும் கலந்துருக்கு? பிசாசின் பொய்களும் கலந்துருக்கு பாருங்களா. அது பேர் தான் என்னது? டிப்ரெஷன். அந்த ஸ்டோரியை நான் எடுக்க மாட்டேன், இந்த ஸ்டோரி தான் நான் ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டோரியை மாத்தி ரன் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாய் என்ன செய்யுமா? நகைப்பினால் நிரம்பி இருக்கும். உங்க சீசன் மாறும். உங்களுடைய என்னது சிறையிருப்பு மாறும். 149 என்ன 149 தேடிட்டு இருப்பாங்க. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள், கம்பீரிக்க கடவர்கள், மகிழ கடவர்கள். மியூசிக் வாசிக்க தெரியுதோ வாசிக்க தெரியலையோ, கிண்ணறத்தோடோ கிண்ணத்தோடோ என்ன செய்யணுமா? ஏதாவது நாய்ஸ் எழுப்பணும். எங்க வீட்டில் பிரேயர் நடக்கும்போது நான் தான் ட்ரம்ஸ். எல்லாமே குக்கர் பாத்திரம். குக்கர் பாத்திரத்துக்கு மேலே டர்க்கி டவல் அடிச்சுட்டே இருக்கும் போது வலிக்கு வந்துடும். பாத்திரத்தை பார்த்துருவானுங்க. இப்படிக்கா ஆண்டவருக்காக நான் கஷ்டப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் என்ன சொல்றேன்னா, முழு பலத்தோடு என்ன பண்ணலாம்? கிண்ணமாக இருந்தாலும் சரி, குக்கர் பாத்திரமா இருந்தாலும் சரி, என்ன செய்ய? வாசி, சந்தோஷமாயிரு. பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் இதை விட வேற என்னங்க? பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்ன லவ் பண்றாரு, லைக் பண்றாரு. புரியுதுங்களா? லவ் பண்றாரு, ஓகே, தேவன் உண்மையில் அன்பா இருக்கிறார்னு சொல்லி அந்த அன்புக்கு மீனிங் எல்லாம் போயிடுச்சு. அன்பு இருக்கு, என்ன இருக்கான்? பிரியம் இருக்கு. சொல்லுங்க, பிரியம். பிரியம்னா என்னது? லைக்னா என்னங்க? அது ஏன் தெரிஞ்சோன்னாங்க, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேஸ்புக் லைக், இன்ஸ்டா லைக். லைக்னா என்னன்னா, அது தெரியும் ஆக்ஷன்ல. கர்த்தர் உண்மையில என்ன வச்சிருக்காராம்? பிரியம் வைத்திருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்களாம். பாருங்க எந்த அளவுக்கு ஜாய் வந்ததுன்னா, தூங்க போகும்போது கூட அப்படியே தான் இருக்காங்க. நீங்க படுக்கைக்கு போற போது பார்க்கணும், தூக்கம் வரமாட்டேது, தூக்கம் மருந்து எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்? படுக்கையிலேயே கம்பீரம் இருக்கான். படுக்கையில கம்பீரம், தூக்கத்துல கம்பீரம். சோ இது பாருங்களேன், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே கம்பீரம் கிடையாது. அப்படியே லைஃப் ஸ்டைலே போய்கிட்டு இருக்கு. நீ படுக்கிறதுல ஜாய் இருக்கு, எந்திரிக்கிறதுல ஜாய் இருக்கு. அப்படின்னா என்ன? கான்ஸ்டன்டா உன் நரேட்டிவ் எங்க தான் இருக்குது?
என்னங்க சொல்லுங்க. அப்படியே த்ரோன் ரூம்ல போய்கிட்டே இருக்கு. நீ படுத்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, உன் மைண்ட் செட் எங்க போயிட்டு இருக்குது? த்ரோன் ரூம்ல போய்கிட்டே இருக்கு. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினால், அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். ஸோ உன் ஜாய் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. உன் ஜாய் ஆப்போசிட் கேம்ப்ல ஏற்கனவே ஆண்டவர் சிலுவையிலே பிசாசின் மீது எழுதின தீர்ப்பை என்ஃபோர்ஸ் பண்ணுதான். எழுதப்பட்ட தீர்ப்பை செலுத்தவும். இந்த வசனத்தை எப்ப பேசினேன்? எந்த சீரீஸ்ல பேசினேன்? நல்ல சீரீஸா தான் இருக்கும். என்ன சீரீஸ்ல பேசினேன்? ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல வார்ஃபேர் சீரீஸ் ஒன்று பேசினேன் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்றதுல இதே சங்கீதத்தை எடுத்து பேசியிருக்கேன். ஆனால் முதல் தடவை பேசின மாதிரி கேட்குறீங்க பாருங்க. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். சொல்லுங்க, வாயில இருக்கிறது இருக்கணும், கையில இருக்கிறது இருந்ததுன்னா எழுதப்பட்ட தீர்ப்பை செலுத்தப்படும். நீ எதுவுமே பண்ண வேணாம். உன் வாயில இருக்கிறது இருந்தா போதும், உன் கையில இருக்க வேண்டியது இருந்தா போதும். எழுதப்பட்ட தீர்ப்பு உனக்கு விரோதமா எத்தனை ராஜா கூட்டம் கூட்டினாலும் சரி, எவ்வளோ பேர் என்ன பிளான் பண்ணாலும் சரி, அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஒண்ணுமில்லாம அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை உடைச்சு போடுறதற்கு ஒன் ஜாய் இஸ் மோர் தேன் எனஃப். எஸ், யூ டோன்ட் நீட் டு டூ அ திங் இன் த பிசிக்கல் other than praising. இந்த கணம், சத்தமா படிங்க எல்லாரும், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான் நீ. அதுலயே நிறைய பேருக்கு சந்தேகம், என்னை பற்றி தெரியாது பிரதர், உங்களுக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பரிசுத்தமாற வேலையை ஓன்ட்ட கொடுக்காம அவர் ரத்தத்துக்கு கொடுத்துட்டார். ரைட்? அவருடைய ரத்தம் நம்மை சுத்தி என்ன செய்தான்? சுத்திகரிக்கிறது. அதனாலே நாம் எப்படி இருக்கிறோமா? பரிசுத்தவான்களா இருக்கிறோம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது. எந்த கணம்? மேல இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜ் நீ துதிக்க 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 அவங்க மீது எழுதப்பட்ட நியாய தீர்ப்புகள் செலுத்தப்படும். இதை பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க. இந்த சாம் Hallelujah, praise the Lord. It's time to sing to God a brand new song so that all his holy people will hear how wonderful he is. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க, பிராண்ட் நியூ ஆன சாங் பாடுங்க, துதிங்க. அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்றத ஜனங்கள் கேட்க என்ன செய்யுங்க? பாடுங்க. May Israel be enthused with joy because of him. Enthused என்னங்க? enthusiasm என்னது? பரவசம். இஸ்ரேல் தன் ராஜாவில் மகிழவும் அப்படின்னா என்னதான்? பரவசப்படவும். And may the sons of Zion pour out their joyful praises. 3 praises will come in this psalm. 3 விதமான துதிகள். ஃபர்ஸ்ட் என்னது? joyful praise. சத்தமா சொல்லுங்க, joyful praise. 3 தடவை சொல்லுங்க. அதை கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா தான் சொல்லுங்க. joyful praise. joyful praise என்னதுங்க? அல்லேலூயா கர்த்தரே அப்படி இல்லை. கேரிஸ் ஏதாவது பயமா இருக்கிற படம்
பார்த்துச்சு. அனிமேஷனில் ஏதாவது மியூசிக் டுடுன்னு வந்துச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா அன்றைக்கி நைட் தூங்காது. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரி ஏதோ படம் பார்த்துட்டு நைட்டு தூங்கலை. பக்கத்தில் உட்காந்துட்டு அல்லேலூயா கர்த்தரையே அப்படின்னு சத்தம் கேட்குது. என்னடா நைட்டு அல்லேலூயா? பார்த்தா அது உட்காந்துட்டு அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த பாட்டு இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் அப்படின்ட்டு தூக்கம், பாதி தூக்கம் உட்காந்து பாடிட்டு இருக்கு. இன்னொரு தடவை ஏதாவது படம் பார்த்த ஆனந்த துதி ஒலி உனக்கு நைட்டு கேட்கும். சொல்லுங்க, நீ துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கலனா, தேவையில்லாத படம்லாம் மண்டையில் ஓட்டிட்டு இருந்தேனா, அப்புறம் நைட்டு வந்து உட்காந்து என்ன பண்ண வேண்டியதான்? ஆனந்த துதி ஒலி கேட்கும். டோன்ட் ரன் unnecessary things. அடுத்து பிரேக் ஃபோர்த் வித். எனக்கு என் பர்சனாலிட்டி அது கிடையாது. உன் பர்சனாலிட்டிலாம் அதை போட்டிருக்கா? டான்ஸ் ஆடுற பர்சனாலிட்டி மாத்திரம் டான்ஸ் ஆடுங்கன்னு போட்டிருக்கா? இல்லை, இது எனக்கு என்ன கிடையாது, பழக்கம் கிடையாது. பழகிக்கோ, பக்கத்து சொல்லுங்க, பழகிக்கோ. பிரேக் ஃபோர்த் வித் டான்சிங். டான்ஸ் என்ன செய்யணுமா? பெரேஸ்ல வரணுமா? பிரேக் ஃபோர்த்தில் இருக்கணுமா? மேக் மியூசிக் அண்ட் சிங் God's praises with the rhythm of drums. For he enjoys his faithful lovers. ஸோ நீ அப்படி துதிக்கும் பொழுது, ஆடும் பொழுது, டான்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் அதை என்ன பண்றாராம்? என்ஜாய் பண்றாரு. உன் பிள்ளை ஆடுறது எத்தனை பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து வீடியோ அனுப்புவாங்க, எப்படி ஆடுறா பாருங்க. அது வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரவேண்டெல்லாம் காட்டுவானுங்க, பாருங்க என்னமோ ஆடுறா பாரு, மாமா காடி காட்டு ஆடி காட்டு. பாடுறியான் பாடுறியான்னு, என்னடா பாடுறியான்னா அவன் கத்தின்னு இருப்பான். சொல்லுங்க, ஏன்னா he enjoys his faithful lovers. ஏதாவது வீட்டுக்கு போய் அவங்க போட்டோ கொடுத்து என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க பாருங்க நம்மளை, அந்த மாதிரி ஒரு பாரம். பரவாயில்ல, நான் வரும்போது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது புரியுது உங்களுக்கு. உன் பிள்ளைய பார்க்கும்போது எப்படி வருது? எப்படி பாடுறான் பாரு. For he enjoys. சொல்லுங்க, for he enjoys. உன் பாட்டு, ஒண்ணுமில்லாத மியூசிக்கு, நீ தவளை குரல்ல கத்துறது, இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு? என்ஜாய் பண்றாரு. நூற்றுக்கணக்கான பாட்டு எழுதிட்டாங்க எங்க அம்மா இந்த சீசன்ல. யாராவது ஃபோன் பண்ணா சார் சார்ன்னு பேசுறானுங்க. புரியலன்னு நினைக்கிறேன். நான் சார் இல்லை, நான் சாரோட ஒய்ஃப்னா ஓகே சார்ன்றானுங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு? பாட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்? he enjoys his faithful lovers. Enjoys his faithful lovers. He adorns the humble with his beauty and he loves to give them victory. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு victory கொடுக்கிறதுல அவருக்கு he loves to give them victory. பக்கத்துல அடிச்சு சொல்லு, he loves to give you victory. நீ என்ன போராட்டத்தில் இருக்கன்னு தெரியாது, ஆனா உனக்கு victory தரதுல அவருக்கு என்னது? பிரியம் வைக்கிறார். His godly lovers triumph in the glory of God and their joyful praises will rise even while others sleep. ஆனந்த துதி ஒலி கேட்கும். மத்தவன் தூங்கும் போது கூட இவங்க வீட்டில் அப்படியே துதி கேட்டுட்டே இருக்குமா. ஏன்னா அவ்வளோ துதிக்க வேண்டிய மேட்டர் இருக்கு. அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், அவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். God's high first in a praise, joyful praise. இது என்னது? high and holy praise. high praises. high praisesனா என்னன்னா
பிசிக்கலா நீங்க வந்து இன்வால்வ் பண்ணி துதிக்கிறீங்க பாருங்க, அது பேர் தான் என்னது? ஹை பிரைஸ். சரீரத்தோடு உங்க சரீரத்தை இன்வால்வ் பண்ணி துதிக்கிறீங்க பாருங்க, அது பேர் தான் என்னது? ஹை பிரைஸ். நான் ஆடுவேன் பாடுவேன் துதி சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இது பேர் ஹை பிரைஸ் இல்ல, இது பேர் பொய் பிரைஸ். Shouted for their high praises, fill their mouths. For their shouted praises are their weapons of war. எல்லாரும் சொல்லுங்க, shouted praises, joyful praises, high praises are weapons of war. Or weapons of war. அது போராயுதங்களா இருக்கிறது. high praises, joyful praises எப்படி இருக்கான்? போராயுதங்களா இருக்கிறது. ஸோ நீ பெட்ல உட்காந்து ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொன்னிக்கும் அப்படின்னும் போது பிசாசு கன்ஃபியூஸ் ஆயிடுறான். என்னடா இவனை அட்டாக் பண்ணா இன்னும் இவன் எது செய்யக்கூடாதோ அதை ஓவரா பண்றானே, இவனை சும்மாவே விட்டா நல்லது. இவன் ஆண்டவர்கிட்ட அஃபண்ட் ஆவான்னு நினைச்சு நம்ம ஒன்று பண்ணா அது இவனை என்ன பண்ணுது? இன்னும் அதிகமாக போ வைக்குதே. இவனை என்ன செய்யலாம்? சும்மா விட்டாலாவது சும்மா இருப்பான் போல இருக்கு, தொட்டா ஓவரா துதிக்கிறான். புரியுதுங்களா எப்படி வெப்பன்ஸ் ஆஃப் வார்ஃபேரா மாறுதுன்னு? பழைய ஏற்பாட்டு ஸ்டோரியில எல்லாம் பாருங்க, எப்பெல்லாம் இஸ்ரவேல் வந்து பெரிய யுத்தத்தில் போய் துதிக்கிறாங்களோ எனிமையே கன்ஃபியூஸ் ஆகி வெட்டிக்குவானுங்க. ஒவ்வொரு தடவையும் அப்படியே எல்லாம் கிளம்பி வருவானுங்க. அவனுங்க வந்து ஜிங் 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 பாட்டு பண்ணோன்னு என் கத்தி எடுத்து மாற்றி மாற்றி கொண்டு செத்து போயிருக்கோம். சொல்லுங்க, joy in your camp is confusion in enemy's camp. உன்னை எது அழிக்கணும்னு நினைக்குதோ அதே தன்னைவே என்ன செஞ்சுக்குமா? அழிச்சுக்குமா. joyful praises. These warring weapons will bring vengeance on every opposing force and every resistant power. எல்லாம் எழுதி நிற்போம். இந்த போராயுதங்கள் என்ன பண்ணுதான்? தேவன் பழி வாங்குகிற விதங்கள். தேவன் பழி வாங்குகிற விதங்கள் பாருங்க. யோபு படாத பாடுபட்டு எல்லாம் பட்டு கடைசியில் எப்படி ஸ்டோரி முடியுதுன்னா, யோபு அதாவது அவன் பட்ட பாடுகள்லயே பெரிய பாடு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யோபு பட்ட பாடுலயே பெரிய பாடு இது. அவனுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க, ஒரு ஒய்ஃப் இருந்து. இவங்க 4 பேரும் பேசினதை கேட்டான் பாருங்க. அதுதான் அவன் பட்ட பாடுலயே பெரிய பாடு. பிரச்சனையே பெரிய பிரச்சனை இல்லை, அதை துக்கம் விசாரிக்கிறதா வந்து சொந்தக்காரங்க உங்ககிட்ட பேசுவானுங்க பாருங்க, அதை கேட்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய துக்கமா இருக்கும். 3 பேரும் அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கானுங்க. இதனாலதான் நீ இப்படி பாடுபடுற, இதனாலதான் இருக்கும் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் இருக்கும், அறிக்கை செய்யாத பாவம் ஏதோ சொல்றானுங்க. அதெல்லாம் கேட்கணும். கேட்டுட்டு கடைசியில பைபிள் சொல்லுது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆப்போசிட் ஸ்பிரிட்ல போறான் பாருங்க, ஆப்போசிட் ஸ்பிரிட்ல போறான் பாருங்க. நீங்க யோபுவா இருந்து உங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து உங்ககிட்ட பேசினா என்ன பண்ணிருப்பீங்க? உனக்கு வந்தா தெரியுண்டி தியாலஜி. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஆப்போசிட் ஸ்பிரிட். சொல்லுங்க, ஆப்போசிட் ஸ்பிரிட். உன் பெட்ரூமுக்கு ஆப்போசிட் ஸ்பிரிட், அதுதான் த்ரோன் ரூம். மார்காலா பிராந்தா, கமான், துதிங்க 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 துதிங்க.
வாய்கள் நிரம்பணும். வாய்கள் துதியினாலே நிரம்பணும். ஹை பிரைஸ், ஜாய்ஃபுல் பிரைஸ், ஷவுட்டட் பிரைசஸ், ஷவுட்டட் பிரைஸ். பக்கத்துல இருக்கவங்கள மறந்துடுங்க. ஷவுட்டட் பிரைஸ், ஷவுட்டட் பிரைஸ். Come on, shouted praise. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. ஓ யாரா கலமன ஹனஹஷ. Come on, praise the lebrahala mambrodo no manjire ranaradiyan. Regala bana shanta la manana radiyan turoboro diate. Praise him. Warring weapon. போராயுதங்கள். துதிக்க. குதிக்க. Yes. Laughter. நகைப்பினாலே நிரப்புகிறார். வாயை நகைப்பினாலே நிரப்புகிறார். நகைப்பினாலே நிரப்பு. இன்னைக்கு ரொம்ப வளர்ந்து வர ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னது? ஸ்டாண்ட் அப் காமெடி. வாரத்துல 3 நாள்லாம் விசிட் பண்றாங்க லாஃப்டர் கிளப்ஸ். ஏன்னா உலகம் புரிஞ்சுக்கிச்சு, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. சிரிக்க இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, சிரிக்க பிளட் பிரஷர் கம்மி ஆகுது. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ப்ரூவன் ஃபேக்டா மாத்திட்டானுங்க. அதனால சரி எங்கேயாவது போய் சிரிப்போம், வடிவேலை பார்த்து சிரிப்போம், எதையாவது பார்த்து சிரிப்போம். சிரிச்சா என்ன செய்யுது? பாடிக்கு நல்லா ஆகுதுன்னு சொல்லி லாஃப்டர் கிளப்ஸ் அவ்வளோ வந்துருச்சு. ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆனா அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் என்னவா இருக்கு? அவங்க ஒய்ஃப்ட சண்டை போட்டது, ஒய்ஃப்ட திட்டு வாங்கினது, இதெல்லாம் தான் கேட்ட வார்த்தை. இதே மாதிரி தான் இருக்கு. நமக்கு ஒரு சுவிசேஷம் இருக்கும் பொழுது, நம் மீது பிரியம் வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கும் பொழுது, நம்மை கொண்டாடுகிற ஒரு தேவன் இருக்கும் பொழுது, எவ்வளவு அதிகமாய் எவ்வளவு உண்மையாய், எவ்வளவு மன நிறைவோடு, எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க முடியும். கமான். எஸ். ஒரு பாட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்க வாய்களை திறந்து involve your body. High praise. Yes, lebra kala monto robo shedele radariante rabakata labate. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைதாளமும் முழ
முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். Oh yes, ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சொல்லுங்க, ராஜாதிராஜனாம் ராஜாதிராஜ ஓ சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ஓ ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். ஓ எஸ் பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். சத்தமா பாடுங்க. ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஒரு செகண்ட். எல்லா மசில் மாதிரியும் மசிலை யூஸ் பண்ணாமே வச்சா என்ன செய்ய முடியாது? டப்புன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண தான் அது செய்யும். என்ன செய்யும்? ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி தான் லாஃப்டர், அந்த மாதிரி தான் துதி. சொல்லுங்க, துதிக்க துதிக்க உன் துதி ஸ்ட்ராங் ஆகும். சிரிக்க சிரிக்க சிலர் வாயிலாம் இப்படி போயே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி பக்கத்துல பார்த்துட்டு சரிங்க பாப்போம் அது அப்படின்னு செய்யுங்க. லாஃப்டர் மசில். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெரு ஆண்டவா. One second. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் ஆண்டவ வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமணி பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறுகிட மாட்டோம். குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம். Come on, dance. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் ஆண்டவ வாக்கு பலிக்கும். ஆகாயவின்
ஆதியினிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலிக்கும், பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அடி இப்படி கையை அப்படியே தூக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே சுத்துங்க. எங்களுடைய சிறை வாழ்வு திரும்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வந்து சொல்றாரு ஆபிரகாம்ட்ட, அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு புள்ள இருக்கும்னு. சாராள் கேட்டுட்டு இருந்தா. கேட்டுட்டு ப்ராமிஸ் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கிறனால அவளுக்கு என்ன வந்துருச்சு? சிரிப்பு வந்துருச்சு, நகைப்பு வந்துருச்சு. அந்த நகைப்பு எப்படிப்பட்ட நகைப்புனா, அடுத்த வருஷம் இந்நேரம் அவரு நானும் குழிக்குள்ள இருப்போம். இவர் வந்து இப்போ புள்ள வரும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சரி. உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, சாரா சிரிச்சிய, ஏன் சிரிச்ச? உடனே இல்ல ஆண்டவரே நான் ஒன்னும் சிரிக்கல. அவர் சொல்றாரு, நீ சிரிச்ச. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ சிரிச்ச. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு புள்ள தர போறேன், அவன் பேரு ஐசக். அப்படின்னா மீனிங் என்னன்னா நகைப்பு. உனக்கு நான் ஒரு புள்ள தர போறேன், நீ வந்து வாக்கு தத்தத்தை குறித்து சிரித்த, வாக்கு தத்தமே சிரிப்பாய். வாக்கு தத்தத்தை குறிச்சு சிரிக்கிற. இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நடக்கும். உடனே ஒரு வருஷம் கழிச்சு அந்த பாட்டி அம்மா திரும்ப சொல்லுச்சு, என்னை நகைக்க பண்ணினா, என்னை நகைக்க பண்ணினா, என்னை நகைக்க பண்ணினா, என்னை நகைக்க பண்ணினா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன். எஸ், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும்.
ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் ஆயா விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. Come on, give him praise. யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணை ரபல் கனமன சந்தல பிராட்டோல பிரட்டே ஆண்டவர் மாறு சுகிப்போம் பதராக வாழ்வும் சிவனாக மனமும் பரிசாக தேவனருள்வார். பரரரரரரே தலததததே ரபசக தேவனருள்வார். ஹா ஹா ஆனந்த துதி ஒலி ஆடல் சத்தமுண்டு. Oh yes, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் oh yes. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் Yes. ஆண்டவர் வாக்கு பலி. Oh, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவனருள்வார். Come on, give him praise. Give him a high praise. High praise, high praise. Shouted praise, joyful praise. மகிழ்ச்சி நிறைந்த துதி, ஆனந்த துதி. ஓ ரபால் கரமந்தரரரதியாந்தரரரரதியே ரபரரரரதியே. மேலானவர், உண்மையுள்ளவர், ஆயிரம் தலைமுறை. Communion circle. இரக்கம் செய்பவர் மேலானவர் உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறை 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 இரக்கம் செய்பவர் உங்க கிருபை தலைமுறை தலைமுறை உள்ளது உங்க தயவு தலைமுறை உள்ளது Oh yeah. உங்க கிருபை தலைமுறை உள்ளது உங்க தயவு தலைமுறை உள்ளது. நீங்க சொல்லுங்க, நீங்க மாத்திரம் மேலானவர். மேலானவர் உண்மையுள்ளவர் அவதயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் சந்தைகள் மேலே
நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை காட்டியிருக்கிறார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக மரிப்பதை காட்டிலும் மேலான அன்பு இல்லையே. நாம் நம் மனதிலே அவருக்கு சத்துருக்களாயிருந்த பொழுது அவர் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை பிரியத்தை வெளிப்படுத்தினார். God demonstrated his love toward us. While we were yet sinners, he died for us. While we were yet sinners, நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார். சோ எந்த ஏரியாலலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், ஓ இந்த ஏரியா எனக்கு பயம் இருக்கு, சந்தேகம் இருக்கு, அந்த ஏரியால சொல்லுங்க, உங்களுடைய ரத்தத்தை சிந்தி ப்ரூவ் பண்ணீங்க, உங்களுடைய ரத்தத்தை சிந்தி ப்ரூவ் பண்ணீங்க உங்களுடைய அன்பை. அந்த காரியத்தை குறித்து நான் கலங்க போவதில்லை. உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். Yes, yes, yes. Yes, 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 yes. Yes, yes. Yes. Let's give. தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடு அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே
வாரம் இல்லைன்னா இந்த வாரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு என்ன செய்யுங்க உங்க வீட்டில் ஹை பிரைஸ், சரிங்களா? ஹை பிரைஸ் ரெகுலரா அந்த மசில் என்ன செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லி அந்த மசில் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஹை பிரைஸ், ஷவுட்டட் பிரைஸ், அதை என்ன செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி அதை பண்ணுங்க. கதவை சாத்திட்டு பண்ணாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கணும், என்னடா நம்ம அம்மா அப்பா இப்படி துதிக்கிறாங்களே வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க பார்க்கறதுக்காக பண்ணாதீங்க, அவங்க பார்த்தாலும் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே, எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல 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 சின்ன பெரிய உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க, உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவுள். உங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள கடவுள். ஆமென், ஆமென். God bless you. Thank you so much. அடுத்த வாரம் ஆராதனை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒரே ஆராதனையா இருக்கும். தமிழ் சர்வீஸ்க்கு வந்தவங்க கொஞ்சம் வெளியில் நின்று, இல்லை பிளே ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில் நின்று, இல்லாட்டி இந்த ரேம்ப் சைட் இங்கே நின்று பேசுங்க. இங்கிலீஷ் சர்வீஸ் வந்தவங்க ப்ளீஸ் கம். ஸ்டார்ட்.